ஆழ்வார்கள் தமிழகத்தில் சங்க காலத்துக்கு பின்பு சமணமும் பௌத்தமும் நுழைந்தன. அம்மதத் தலைவர்கள் அரசின் துணையோடு மத கொள்கைகளை பரப்பினர். அக்காலகட்டத்தில் வைணவமும் சமயமும் தனித்தனி சமய வடிவு பெற்றிருக்கவில்லை. எனவே அவை மக்களிடையே மத விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டன. அதனால் சமயவாதங்கள் நிகழ்ந்தன. வைணவ ஆழ்வார்கள் அளித்த அருட்பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற வடிவம் பெற்றது. வைணவ சமயப்படி அதனை சிறப்பித்து பரப்பியவர்கள் ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள். இறைவன் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் ஆழ்வார்கள். இவர்களை இறைவன் அவதாரமாகவே வைணவர் போற்றுகின்றனர். ஆழ்வார்களுக்கு பிறகு அவர்களுடைய சொல் செயல்களை பின்பற்றி வைணவத்தை பரப்பிய பெரியவர்கள் ஆச்சாரியார். இவர்களுக்கு தலைவர் ஸ்ரீமத் நாதமுனிகள். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிசை ஐயனருள் மாறன் சேரவர்கோன் துய்யபட்டர் நாதன் அன்பர் தாட்டுளி நற்பாணன் நற்களியன் ஏதமில் தோற்றத் தடைவாமீங்கு என்னும் வெண்பாவில் கூறப்பெறும் பதின்மருடன் ஆண்டாள் மதுரகவி இருவரையும் சேர்த்து ஆழ்வார் பன்னிருவர் என்பர்.